வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டின். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும். மலேசியாவால் இந்தியர்கள் நடத்திய நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. பட்ஜெட்டில் நமக்கு ஜீரோ கொடுத்த பாஜகவிற்கு தேர்தலில் அதையே திருப்பிக் கொடுப்போம். விருதுநகரில் நடைபெற்ற திமுக தென்மண்டல இளைஞரணி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. 2026-27 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு இடைக்கால நிதிநிலை அறிக்கை பிப்ரவரி 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவிப்பு. தென் தமிழ்நாட்டின் எஃகு மனிதர் முதலமைச்சர் ஸ்டாலின். விருதுநகரில் நடைபெற்ற மாநாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பெருமிதம். ஓ பன்னீர்செல்வம் தனித்து விடப்படவில்லை, எங்களுடன் தான் உள்ளார், கவலைப்பட வேண்டாம் என திருக்கோஷ்டியூரில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தகவல். சூடானில் வாகனங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தியதில் 8 குழந்தைகள் உள்பட 24 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும் என்று மலேசியாவால் இந்தியர்கள் நடத்திய நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மலேசிய பிரதமர் ரத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிமின் அழைப்பை ஏற்று அந்நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக சென்றுள்ளார். மலேசியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோலாலம்பூர் விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் நேரில் வந்து பிரதமர் மோடியை வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து கோலாலம்பூரில் நடைபெற்ற மலேசிய வாழ் இந்தியர்கள் நடத்திய நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது மலேசியாவும் இந்தியாவும் ஒன்றை ஒன்று சிறப்பாக புரிந்து கொண்ட நாடுகள் என்றும் மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் நமக்கு ஜீரோ கொடுத்த பாஜகவிற்கு தேர்தலில் அதையே திருப்பிக் கொடுப்போம் என்று விருதுநகரில் நடைபெற்ற திமுக தென்மண்டல இளைஞரணி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் திமுக தென்மண்டல இளைஞரணி மாநாடு இன்று நடைபெற்று வருகிறது. மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது தாய்மொழியான தமிழுக்கு பல்வேறு காலகட்டங்களில் ஆபத்து வந்தபோது அதனை கடுமையாக போராடி தடுத்துள்ளோம் என்றும், ஆனாலும் மும்மொழி கொள்கை என்னும் பெயரில் இந்தியை திணிக்கும் ஆபத்து இன்றும் நீடிக்கிறது என்றும், மொழியை அழித்தால் நம் அடையாளத்தை அழித்துவிடலாம் என நினைக்கிறார்கள் என்றும், நமக்கு கல்வி எதற்கு ஒன்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள் என்றும், வேலைகளில் இடம் கிடையாது என்றும், அந்த அநீதியை இடஒதுக்கீட்டால் மாற்றினோம் என்றும், ஆனால் தற்போது நீட் போன்ற தேர்வுகளால் பழைய முறையை உண்டாக்குகிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ் மொழியினுடைய உயர்வுக்காக, தனித்துவமான தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உங்களையெல்லாம் கொள்கை பிடிப்போடும் கழக பற்றோடும் வளர்த்தெடுக்கிறார் நம்முடைய இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்கள். உதயநிதியோட செயல்பாடுகளை நான் தொடர்ந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதோ பெயரளவுக்கு இளைஞர்களை அரசியல் இயக்கத்தில் சேர்த்தா போதும்னு உதயநிதி செயல்படல. 2026 முதல் 27 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு இடைக்கால நிதிநிலை அறிக்கை பிப்ரவரி 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் மு. அப்பாவு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை அடுத்து தற்போதைய திமுக ஆட்சியின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இது தொடர்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் அவைத்தலைவர் அப்பாவு இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 26(1) கீழ் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் அடுத்த கூட்டம் பிப்ரவரி 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறும் என்றும், இதில் 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை காலை 9:30 மணிக்கு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேரவைக்கு அளிப்பார் என்றும் அவைத்தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார்.
மேலும் வரும் 20ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 193 ஒன்றின் கீழ் 2026-27ஆம் ஆண்டிற்கான முன்பண மானிய கோரிக்கைகளும் பேரவை விதி 189 ஒன்றின் கீழ் 2025-26ஆம் ஆண்டிற்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் பேரவைக்கு அளிக்கப்படும் என்றும் இந்த இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் எத்தனை நாள்கள் நடைபெறும் என்பதை சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கும் நாளுக்கு முந்தைய நாளான 16ஆம் தேதி அலுவல் ஆய்வுக்குழு தலைமையில் முடிவு செய்யப்படும் என்றும் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். 2026-27ஆம் ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு தமிழக நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் அன்றைய தினம் சட்டமன்றத்திலே அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை வாசித்து அளிக்கப்படும். மேலும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் நாள் 2026-27ஆம் ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கைகளும் பேரவை விதி 189 ஒன்றின் கீழ் தென் தமிழ்நாட்டின் எஃகு மனிதர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி உரையாற்றினார். அப்போது உழைப்பு என்ற வார்த்தைக்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் என்றும், பாசிச சக்திகளை எதிர்க்கக்கூடிய தலைவரும் நான் தான் என்ற உறுதியோடும் வாழ்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்றும், தென் தமிழ்நாட்டின் எஃகு மனிதர் என்று எல்லோரும் பாராட்டக்கூடிய தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார். மேலும் யாரோடு இருந்தால் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்று பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெளிவாக தெரியும் எனவும், முதலமைச்சருடன் பெண்களும் இளைஞர்களும் இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டத்தை பார்க்கும்போது உதயநிதிக்கு வாழ்த்து மட்டும் சொல்ல தோன்றவில்லை, வெற்றி நமது என சொல்ல தோன்றுகிறது என்றும், திமுக வெற்றியை உறுதி செய்யும் மாநாட்டை உதயநிதி நடத்தி கொண்டிருக்கிறார் எனவும், துரோகத்தோடு கைகோர்த்து கொண்டு நமக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாகி இருப்பது எனவும், அதிமுக அல்ல பாஜக தலைமையிலான கூட்டணி எனவும், தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை நிறுத்தி வைத்துள்ள துரோகத்தோடு கூட்டணி வைத்துள்ளனர் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தேர்தல் வருது, அதனாலேயாவது இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அப்ப கூட தமிழ்நாட்டுக்கு அள்ளி இல்லை கிள்ளி கூட கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பிஜேபியோடு கைகோர்த்து நின்று கொண்டிருக்கக்கூடிய துரோக கூட்டணி. ஓ பன்னீர்செல்வம் தனித்து விடப்படவில்லை, தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் உள்ளது என்றும், ஓ பன்னீர்செல்வம் எங்களுடன் தான் உள்ளார், கவலைப்பட வேண்டாம் என்று திருக்கோஷ்டியூரில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலுக்கு வருகை புரிந்துள்ள பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வழிபாடு நடத்திவிட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கமலஹாசன் நல்ல நடிகர், அதில் மாற்று கருத்து இல்லை என்றும், இன்னொருவர் பேசியதை குறிப்பிட்டு நிதியமைச்சர் சொல்லி வந்ததை கமலஹாசன் தவறாக புரிந்து கொண்டார் என்றும், அவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருப்பதால் அவர் மீது குற்றம் சுமத்த விரும்பவில்லை என்றும், அடுத்த முறை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது திருத்தத்தை பதிவு செய்வார் என நம்புகிறேன் எனவும், விஜய் அவரது கட்சியின் கொள்கையை மக்கள் முன்னால் வைக்கட்டும், நாங்கள் ஜனநாயக கூட்டணி கொள்கையை வைக்கிறோம், மக்கள் முடிவு செய்யட்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். மேலும் ஓ பன்னீர்செல்வம் தனித்து விடப்படவில்லை, தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் உள்ளது, ஓ பன்னீர்செல்வம் எங்களுடன் தான் உள்ளார், கவலைப்பட வேண்டாம் என்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். உண்மைதானே நயனார் சொன்னது உண்மைதானே. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கூட கல்வி கூடங்கள்லயே கஞ்சா விற்கும் அளவுக்கு நிலைமை போயிருக்கும் பொழுது எப்படி கல்வியில் சிறந்த மாநிலம் நம்முடைய தமிழ் மாநிலம் எப்படி சொல்லாங்கன்னா, புள்ளி விவரத்தை பாருங்க, தென்னிந்தியாவில் கடைசியில் இருக்கும் லேர்னிங் இண்டிகேட்டர்ஸை பாருங்க, ஸ்டேட்டஸ் ஆஃப் லேர்னிங் அவுட்கம் சிபிஎஸ்இ பப்ளிஷ் பண்றாங்க ஒரு ஆண்டும் கூட, அதல பாதாளத்துல தமிழ்நாடு இருக்கு. கல்வி கூடங்கள்லயே கஞ்சாவை விற்கும் அளவுக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கொண்டு வந்து. சூடானில் வாகனங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தியதில் 8 குழந்தைகள் உள்பட 24 பேர் உயிரிழந்தனர்.
சூடானில் நீடிக்கும் உள்நாட்டு சண்டை காரணமாக இடம்பெயர்ந்து சென்ற மக்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் வாகனங்கள் மீதான தாக்குதல்களில் 2 கைக்குழந்தை 8 குழந்தைகள் உள்பட 24 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தாக்குதல்களில் பலர் காயமடைந்த நிலையில் அவர்கள் ரகாத்தில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சூடானில் அப்பாவி மக்கள் மீதான கொடுஞ்செயல்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வரும் சூடானிய மருத்துவர்களும் அங்குள்ள மக்களையும் காக்க சர்வதேச சமூகமும் மனித உரிமைகள் அமைப்புகளும் உடனடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டிலேயே திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகமாக 1 லட்சம் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக பொன்னேரியில் குடியிருப்பு வீடுகளுக்கு பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் சாமு நாசர் தெரிவித்தார். பொன்னேரியில் செயல்படும் உலகநாத நாராயணசாமி அரசினர் கல்லூரியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பொன்னேரி அடுத்த ஏலியம்பேடு கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர், மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் பங்கேற்று 255 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினர். நிகழ்ச்சியைத் தொடர்ந்து அமைச்சர் சாமு நாசர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அரசாணை எண் 97 கீழ் ஆட்சேபணையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருபவர்களுக்கு வரன்முறைப்படுத்தி பட்டா வழங்க ஆணையிட்டதன் பெயரில் திருவள்ளூர் மாவட்டத்தில் சுமார் 1 லட்சம் பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றும், கடைநிலை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் உங்கள் கனவை சொல்லுங்க என்ற திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது என்றும், நிகழ்ச்சியில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், பொன்னேரி சாராட்சியர் ரவிக்குமார், மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ்ராஜ், பொன்னேரி நகர்மன்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதன், நகர செயலாளர் ரவிக்குமார், பொன்னேரி வட்டாட்சியர் சோமசுந்தரம் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். எங்கள் கூட்டணி உறுதியாகிக் கொண்டே இருக்கிறது, திமுக கூட்டணி உதிரியாகிக் கொண்டே போகிறது என்று சென்னை திருவான்மியூரில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு வாகனத்தை தொடங்கி வைத்தபோது தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் பாஜக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய வாக்குறுதிகள் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிவதற்கான கருத்து கேட்பு வாகனத்தை மூத்த தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அதிமுக, பாமக, தமாக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிமுக தென் சென்னை தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு சீட்டுகளை பொதுமக்களுக்கு வழங்கி வாக்குகளை சேகரித்தார். நிகழ்ச்சியைத் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எங்கள் கூட்டணி உறுதியாகிக் கொண்டே இருக்கிறது, திமுக கூட்டணி உதிரியாகிக் கொண்டே போகிறது என்றும், காங்கிரஸ் கட்சியினருக்கு இப்போது சூரியனை வணங்க பிடிக்கவில்லை, விசிலடிக்கத்தான் பிடித்திருக்கிறது என்றும், திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற விரும்பும் கட்சிகள் பாஜகவின் வி.பி. துரைசாமியையோ அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியையோ எந்திக்கலாம் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சகோதரர் அசோக் அவர்களுக்கும், சகோதரர் ஜனார்தன் அவர்களுக்கும், சகோதரர் லூயிஸ் அவர்களுக்கும் மற்றும் அவர்களோடு கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், மாவட்ட தலைவர் குமார் உட்பட பாஜகவை சார்ந்தவர்களுக்கும் எனது வணக்கம். இன்றைய நாள் ஒரு பொன்னாள். ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேர்தல் அறிக்கை நாங்கள் சேகரித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சகோதரர்கள் அனைவரும் ஒத்துழைப்போடு ஒன்றாக இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு முழு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியை ஒரு சான்று. எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் விஜய் ஷூட்டிங் நடத்தி வருகிறார் என்றும், முதலில் அவர் முழுமையான அரசியலுக்கு வந்த பிறகு விஜய் குறித்து பேசலாம் என்றும் தஞ்சையில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். தஞ்சையில் திராவிட கழக தலைவர் வீரமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேர்தல் களத்தில் அனைத்து கட்சிகளும் எங்களது கூட்டணிதான் வலிமையாக உள்ளது என கூறி வருகிறார்கள். ஆனால் நடைமுறையில் பார்க்கும்போது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி தான் தொடர்ந்து வெற்றிகளை பெற்று வருகிறது என்றும், இதனால் வலிமையான கூட்டணி திமுக தான் என்றும், அதிமுக கூட்டணி வளமான கூட்டணியாக இருக்கலாம், ஆனால் வலிமையான கூட்டணி கிடையாது என்றும் நரேந்திர மோடி, அமித்ஷா அடிக்கடி
அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வருவது திமுகவிற்கு சாதகம் என்றும் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வர வர திமுகவிற்கு ஓட்டுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் எனவும் தற்போது 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி என்ற இலக்கில் திமுக செயல்பட்டு வருகிறது. அந்த இலக்கை திமுக அடையும் என்பதில் சந்தேகமில்லை எனவும் கி. வீரமணி தெரிவித்தார். மேலும் ஊழல் குறித்து பேசுவதற்கு விஜய்க்கு எந்த தகுதியும் கிடையாது எனவும் வரி ஏய்ப்பு விவகாரத்தில் விஜய்க்கு ரூபாய் 1,50,00,000 அபராதத்தை சென்னை உயர்நீதிமன்றம் விதித்துள்ளது என்றும் கார் வாங்கியதில் முறையாக வரி கட்டாததற்கும் விஜய் மீது வழக்கு போடப்பட்டுள்ளது எனவும் இந்த 2 விஷயங்களையும் பார்க்கும்போது விஜய் ஊழலை ஒழிப்பார் என்று எப்படி கூற முடியும் என்றும் எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் அவர் ஷூட்டிங் நடத்தி வருகிறார் என்றும் முதலில் அவர் முழுமையான அரசியலுக்கு வந்த பிறகு விஜய் குறித்து பேசலாம் என்றும் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்தார். உயர்நீதிமன்றம் என்ன பதில் சொல்லியது அவரை பற்றி என்பதை பார்த்தாலே அவர் எவ்வளவு தூரம் ஊழல் ஒழிப்பை சார்ந்தவர் என்பதை புரிந்து கொள்ளலாம். காரணம், உயர்நீதிமன்றத்தில் அவர் தன்னுடைய வருமானத்தை மறைத்தார் என்பதற்காக 1.5 மிக அளவிற்கு போட்டிருக்கிற அதற்கு அபராதம் போட்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டித்து பிப்ரவரி 10ஆம் தேதி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று சென்னை தியாகராயர் நகரில் பாஜக மகளிர் அணி தலைவர் கவிதா ஸ்ரீகாந்த் அறிவித்துள்ளார். சென்னை தியாகராயர் நகரில் உள்ள பாஜக மாநில அலுவலகத்தில் பாஜக மாநில மகளிர் அணி தலைவர் கவிதா ஸ்ரீகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அந்த குற்றங்களை தடுக்க தவறியதும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாத திமுக அரசை கண்டித்து பிப்ரவரி 10ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் பாஜக மகளிர் அணி சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என கவிதா ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளின் மகளிர் அணியினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தேசிய குற்றவியல் ஆணையத்தின் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டித்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதாகவும் தினந்தோறும் பெண்கள் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலைக்கு ஆளாகும் செய்திகள் ஊடகங்களில் வெளியாகின்றன. ஆனால் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து தமிழக முதலமைச்சரோ நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியோ எந்த கவலையும் காட்டுவதில்லை. பெண்கள் பாதிக்கப்படும் நேரங்களில் கனிமொழி வாய் திறப்பதில்லை என்றும் பாஜக மாநில மகளிர் அணி தலைவர் கவிதா ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். இந்த போராட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் இளைஞரணியினுடைய நிர்வாகிகள், தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். இந்த போராட்டம் குறித்தான ஆய்வுக் கூட்டமும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களை கவரும் விதமாக இளைஞரணி நிர்வாகிகளுக்கான கலந்தாலோசனை கூட்டமானது இன்று சென்னை கமலாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் முடிவில் இந்த 12ஆம் தேதி நடக்க இருக்கின்ற போராட்டத்தை மிக சிறப்பாக கொண்டு செல்வது என்றும் கட்சிக்கென இளம் பேச்சாளர்களை 35 வயதுக்குட்பட்ட பேச்சாளர்களை உருவாக்குது என்பது குறித்தும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்களை இளைஞரணி சார்பாக தமிழகம் முழுக்க நடத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. புதுதில்லியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய இளைஞரணியிலிருந்து பொறுப்பாளர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். நாங்கள் வரக்கூடிய தேர்தலில் எங்கள் கூட்டணியினுடைய வெற்றிக்கு எப்படி பாடுபடுவது என்பது குறித்தும் நாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் செய்யக்கூடிய தேர்தல் பணிகள் குறித்தும் தற்போது ஆலோசித்து வருகிறோம். இளைஞர்களின் வாக்கு பெரும்பான்மையாக ஜென்சி என்று சொல்லக்கூடிய இளம் தலைமுறை வாக்கு நிச்சயமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நோக்கி எங்கள் கூட்டணி பக்கம் வரும் என்ற நம்பிக்கையோடு எங்கள் இளைஞரினர் பணியாற்றுகிறார்கள். அடுத்த ஆட்சியும் எங்கு ஆட்சிதான். நீரின் மீதும் நடந்து சொல்வேன், நெருப்பின் மீது நின்று சொல்வேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று மோர்தானா அணையில் வெள்ளி விழா அணை திறந்து வைத்த போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஆந்திர தமிழக எல்லையோரம் அமைந்துள்ள வேலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய அணையான மோர்தானா அணை கட்டி முடிக்கப்பட்டு அணை திறக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை அடுத்து மோர்தானா அணையில் வெள்ளி விழா தூண் அமைக்கப்பட்டது. இதனை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்து பேசினார். அப்போது மோர்தானா அணையை சுற்றுலா தலமாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதற்கான திட்டம் தயாரிக்க சொல்லி இருப்பதாகவும் தற்போது உள்ள ஆட்சி காலத்திலேயே
சுற்றுலா தலம் முடிக்கப்படும் அல்லது அடுத்த ஆட்சிக்கு வந்தவுடன் முடித்து விடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நீரில் நடந்தும் சொல்வேன், நெருப்பில் நின்றும் சொல்வேன், அடுத்தும் எங்கள் ஆட்சிதான், அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்றும் துரைமுருகன் தெரிவித்தார். மேலும் மோர்தானா பாசன கால்வாய்களில் சட்டவிரோதமாக பாசனத்திற்கு கால்வாய்களை சேதப்படுத்தி நீர் எடுத்தால் காவல்துறை மூலமாக கடும் நடவடிக்கைகள் எடுப்பேன் எனவும், வேலூர் மாவட்டத்தில் மேல் ஆசனாம்பட்டு அணை, பத்தரப்பள்ளி அணைகளின் பணிகள் விரைவில் முடிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். இதில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நந்தகுமார், அமுலு விஜயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இல்லை என்றும், வரும் தேர்தலில் நிச்சயம் அதிமுக தோற்கும் என்றும் சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த VS பாபு தெரிவித்துள்ளார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளராகவும் இருந்த VS பாபு தன்னுடைய ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் VS பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தற்போது நல்ல ஆட்சியும் இல்லை, சரியான எதிர்க்கட்சியும் இல்லை, தமிழகத்தை மீட்டெடுக்க ஒரு சிறந்த தலைவரை மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர் என்றும், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்த போது எனது உள்ளம் தங்கம் போல் ஜொலித்தது எனவும், வடசென்னையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றிக்காக நான் முழுமையாக உழைப்பேன் என்றும், அதிமுகவில் கடந்த சில மாதங்களாகவே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது என்றும், அதிமுகவில் நான் நல்ல முறையில் வேலை செய்தும் என்னை அரவணைக்காமல் நீக்கியது அவர்களின் பலவீனத்தையே காட்டுகிறது என்றும், வரும் தேர்தலில் அதிமுக நிச்சயமாக ஜெயிக்காது என்றும் VS பாபு தெரிவித்துள்ளார். நாட்டில் என்ன நடக்குது என்பது தொலைக்காட்சி அன்பர்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன காரணம்னா, நல்ல ஆட்சி இல்லை, எதிர்கட்சியும் நல்ல எதிர்கட்சி இல்லை. அது செயல்பாடுகள் பிடிக்காத காரணத்தினால் நான் வருங்காலத்தை மீட்டெடுக்க, ஆட்சியை செம்மையாக நடத்தி செல்ல ஒரு அருமையான தலைவரை தமிழ்நாடு தேர்ந்தெடுத்திருக்குது. அதற்கு துணையாக நானும் சென்னை மாவட்டத்தை வட சென்னையில், குறிப்பாக வட சென்னையில் நான் இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய ஒரு உழைப்பும் அதற்கு இருக்கட்டுமே என்று நான் அந்த கழகத்தில் இணைந்தேன். காட்டுமன்னார் கோவில் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் செயல்படும் RC உயர்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு மாவட்ட மருத்துவ அலுவலர் பொற்கொடி தலைமை தாங்கினார். வட்டார மருத்துவ அலுவலர் தங்கதுரை முன்னிலை வகித்தார். சுகாதார ஆய்வாளர் தென்னரசு அனைவரையும் வரவேற்றார். முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆத்மா குழு தலைவர் முத்துசாமி, பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தனர். முகாமில் மருத்துவ குழுவினர் பங்கேற்று இருதயம், கண், மூக்கு, எலும்பு, நீரிழிவு, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்து உயர்தர சிகிச்சைகள் அளித்தனர். மேலும் முகாமில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை வழங்குவதற்காகவும் காப்பீடு அட்டை வழங்குவதற்காகவும் பதிவு செய்யப்பட்டது. முகாம் இறுதியில் சுகாதார ஆய்வாளர் செந்தமிழ் செல்வன் நன்றி தெரிவித்தார். தமிழக நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களின் கோரிக்கைகளை எந்த கட்சி தேர்தல் அறிக்கையாக அறிவிக்கிறதோ அந்த கட்சிக்கு நாட்டுப்புற கலைஞர்கள் முழு ஆதரவு அளிப்பார்கள் என்று சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்ட நடிகர் சங்கத்தில் தமிழ்நாடு நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கத்தின் மாநில செயலாளர் சிவக்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சிவக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகம் முழுவதும் சுமார் 40,000த்திற்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் உள்ளனர் என்றும், இவர்களின் ஓய்வூதிய காலத்தின் அடிப்படையில் அரசு வழங்கும் ஓய்வூதியம் ரூபாய் 3,000ஐ 5,000ஆக உயர்த்தி வழங்க
வேண்டும் எனவும், நாடக மற்றும் நாட்டுப்புற இசைக்கலைஞர்களுக்கு இலவசமாக பேருந்து அடையாள அட்டை வழங்க வேண்டும், வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் கலைஞர்களை இணைக்க வேண்டும், கலைஞர்களின் வாரிசுதாரர்களின் கல்வி தகுதி அடிப்படையில் கலை பண்பாட்டுத் துறையில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், நாட்டுப்புற கலைஞர்கள் 6 மாதம் வேலையும் 6 மாதம் வேலை இல்லாமல் இருப்பதால் அரசு குடும்ப நிதி வழங்க வேண்டும், அரசு விழாக்களில் மற்ற கலை நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் வழங்குவது போல நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் மாநில செயலாளர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் எங்களின் கோரிக்கைகளை எந்த கட்சி தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கிறதோ அந்த கட்சிக்கு தமிழக நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கம் ஆதரவு அளிக்கும் என்றும் கலைஞர்களின் சங்கத்தின் மாநில செயலாளர் சிவக்குமார் தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மாவட்ட நடிகர் சங்க தலைவர் புலவர் ராமகிருஷ்ணன், துணை செயலாளர் முருகன், மாவட்ட மகளிரணி வசந்தா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நான் தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் உடியாத்தூர் ஜே சிவகுமார். எங்கள் மாநில சங்கம் தமிழகம் இருக்கும் அத்தனை மாவட்டங்களிலும் உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து சுமார் 40,000 கலைஞர்களுக்கு மேல் உறுப்பினராக இருந்து வருகிறோம். தற்போது தேர்தல் வர இருக்கிறது. இந்த தேர்தல் காலத்தில் எங்களுக்கு எத்தனையோ ஆட்சிகள் மாறினாலும் எங்களுடைய கலைஞர்கள் வாழ்வாதாரம் ஒரு சில குறைபாடுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த குறைபாடுகள் நீக்கி எங்கள் கோரிக்கைகளை எந்த ஆட்சி எந்த கட்சி நிறைவேற்றுகிறதோ 6 மாத காலத்திற்குள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கிறார்களோ அத்தகைய கட்சிகளுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக முழு ஆதரவை தெரிவிப்பது என தீர்மானித்திருக்கின்றோம். சுமார் 40,000 கலைஞர்களுக்கு மேல் இருக்கிற எங்கள் மாநில சங்கத்தில் பொள்ளாச்சியில் செயல்படும் என்ஐஏ கல்வி நிறுவனங்களின் 72ஆம் ஆண்டு நிறுவன தின விழாவில் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியத்திற்கு கொங்குநாட்டு சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பொள்ளாச்சியில் செயல்படும் என்ஐஏ கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் அமரர் நாச்சிமுத்து கவுண்டரின் நினைவாக ஆண்டுதோறும் பிப்ரவரி 7ஆம் தேதி நிறுவனர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மனித சமுதாயத்திற்கு சிறந்த சேவையாற்றுகின்ற தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற உச்சத்தை தொட்ட வெற்றியாளர்கள் என சிறந்த மனிதரை தேர்ந்தெடுத்து என்ஐஏ கல்வி நிறுவனங்கள் கொங்குநாட்டு சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்து வருகிறது. அதன்படி 2026ஆம் ஆண்டிற்கான என்ஐஏ கல்வி நிறுவனங்களின் 72வது ஆண்டின் நிறுவன தின விழா நூற்றாண்டு அரங்கில் நடைபெற்றது. விழாவில் பங்கேற்றவர்களை கல்வி நிறுவனங்களின் செயலர் SV சுப்பிரமணியன் வரவேற்றார். விழாவிற்கு என்ஐஏ கல்வி நிறுவனங்களின் தலைவர் மாணிக்கம் தலைமை வகித்தார். மக்கள் சிந்தனை பேரவைத் தலைவர் ஸ்டாலின் குணசேகர் நிறுவன நினைவு நாள் உரையாற்றினார். விழாவில் கொங்கு நாட்டு சாதனையாளர் விருது கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியத்திற்கு வழங்கப்பட்டது. விழாவின் இறுதியில் பழனி கவுண்டர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கணேசன் நன்றி தெரிவித்தார். ஆம்பூரில் தங்க முலாம் பூசப்பட்ட 4 மோதிரத்தை நகை அடகு கடையில் அடகு வைத்து ஏமாற்றிய பெண்ணை காவல்துறையினர் கைது செய்து வேலூர் பெண்கள் சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள தனியார் நகைக்கடையில் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த கொத்தப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த அமுதா என்ற பெண் 2 கிராம் மோதிரத்தை அடகு வைத்துள்ளார். இதனையடுத்து கடை உரிமையாளர் மோதிரத்தை தணிக்கை செய்து பார்த்தபோது அது தங்க முலாம் பூசப்பட்ட போலி நகை என தெரிய வந்ததை அடுத்து இதுகுறித்து அடகு கடை உரிமையாளர் ஆம்பூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் ஆம்பூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அமுதாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் பெண்கள் சிறையில் அடைத்தனர். இதேபோன்று 4 அடகு கடைகளில் தங்க முலாம் பூசப்பட்ட 2 கிராம் மோதிரத்தினை பெண் அடகு வைத்து ஏமாற்றிய சம்பவம் ஆம்பூரில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இல்லையம்பட்டி கிராம பகுதியில் ஆம்னி கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் குறித்து மூலனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த இல்லையம்பட்டி கிராமத்தின் சாக்கிளையன் காட்டு தோட்டம் பகுதியில் சுப்பராய கவுண்டர் வசித்து வருகிறார். இவரது மகன் பழனிசாமி என்பவர் தனது தோட்ட பகுதியில் ஆடு மாடு கோழிகள் உள்ளிட்ட கால்நடைகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் கால்நடைகளுக்கு தேவையான தண்ணீரை கொண்டு வருவதற்காக மாருதி காரில் சென்ற பொழுது 2 ட்ரம்களில் தண்ணீரை எடுத்து வந்து தோட்டத்தில் உள்ள தொட்டியில் நிரப்பிக் கொண்டிருந்தார். இந்நிலையில் திடீரென்று கேஸ் மற்றும் பெட்ரோலுக்கு செல்லும் இணைப்பிலிருந்து தீப்பற்றி கார் எரிய தொடங்கியது.
இதனை கண்ட பழனிசாமி உடனே காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்துவிட்டார். இதனையடுத்து தாராபுரம் தீயணைப்பு நிலையத்திற்கு பழனிசாமி தகவல் அளித்ததன் அடிப்படையில் தீயணைப்பு நிலைய அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று காரில் பற்றிய தீயை அணைத்தனர். இருப்பினும் கார் முற்றிலுமாக எரிந்து நாசமானது. தீ விபத்து குறித்து மூலனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு கீழ்குப்பம் ஊராட்சியில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியம் கீழ்குப்பம் ஊராட்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா முன்னிட்டு சிறப்பு மருத்துவ முகாம் தெற்கு ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஒன்றிய செயலாளர் தளபதி மணி கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். முகாமில் அரக்கோணம் அபிஷேக் மருத்துவமனை மருத்துவ குழுவினர் பங்கேற்று பொதுமக்களுக்கு பொது மருத்துவ சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர். முகாமில் ஊராட்சி பொறுப்பாளர் ஆல்பர்ட், தெற்கு ஒன்றிய மகளிரணி சரளாதேவி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணி இதற்கும் உதவாத அணி என்றும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பவாத அணி என்றும் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற திமுக தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் விமர்சனம் செய்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் திமுக ஆட்சியின் 5 ஆண்டு கால சாதனைகள் விளக்க தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு திமுக நகர செயலாளர் சதீஷ்குமார் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், ஸ்ரீபெரும்புதூர் சட்டப்பேரவை தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் பாஸ்கர சுந்தரம் உள்ளிட்டோர் பங்கேற்று பொதுமக்கள் மத்தியில் திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகள் குறித்து விளக்கி பேசினர். கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் பேசினார். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி எதற்கும் உதவாத அணி என்றும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பவாத அணி எனவும் அமைச்சர் தாமு அன்பரசன் விமர்சனம் செய்தார். மேலும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஊழல் செய்த ஆட்சியாளர்களுடன் பாஜக கூட்டணி கைகோர்த்துள்ளதாகவும் ஜெயலலிதா இறக்காமல் இருந்திருந்தால் கட்டாயம் ஜெயலலிதாவும் ஊழல் செய்ததற்கு சிறைக்கு சென்றிருக்க நேரிட்டிருக்கும் எனவும் கடுமையாக சாடினார். மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் மிகவும் பாவம் என குறிப்பிட்ட அவர் ஊர் ஊராக சென்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சியை வளர்த்த நிலையில் தந்தைக்கு துரோகம் செய்துவிட்டு கட்சியிலிருந்து வெளியேறிய பிறகு அன்புமணி திமுக குறித்து நாளிதழ்களில் அறிக்கை வெளியிட்டு வருவதாகவும் அமைச்சர் தாமு அன்பரசன் விமர்சித்தார். மேலும் திமுக தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை என எடப்பாடி பழனிசாமி பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் சாடிய அவர் 90% மேற்பட்ட திட்டங்கள் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று அமைச்சர் தாமு அன்பரசன் சுட்டிக்காட்டினார். இவரை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் பேசினார். அப்போது ஸ்ரீபெரும்புதூர் சட்டப்பேரவை தொகுதியில் குன்றத்தூரில் அரசு கலைக்கல்லூரி ஏற்படுத்தி கொடுத்தது, தீயணைப்பு நிலையம், காவல் நிலையம் கொண்டு வந்தது, பேரூராட்சியாக இருந்த ஸ்ரீபெரும்புதூரை மாங்காடு, குன்றத்தூர் ஆகியவற்றை இணைத்து நகராட்சியாக தரம் உயர்த்தியதையும் பொதுமக்கள் மத்தியில் சுட்டிக்காட்டினார். மேலும் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை திட்டம், இலவச பயண பேருந்து திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் மேற்கோள் காட்டினார். வேடச்சந்தூர் தாலுகா எரியோடு அரசு பொது மருத்துவமனை அருகே குடிபோதையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் செங்கல்லால் தாக்கியதில் கண்ணன் என்பவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு மீனாட்சிபுரத்தை சேர்ந்த கொத்தனார் வேலை செய்து வரும் கண்ணன் என்பவரும் அவரது நண்பர் ஆனந்தராஜ் என்பவரும் எரியோடில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையில் மதுபானம் வாங்கி குடித்தவுடன் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து எரியோடு அரசு மருத்துவமனை முன்பாக இருவரும் சென்றபோது தகராறு முற்றிய நிலையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். இதில் கோபமடைந்த ஆனந்தராஜ் கீழே கிடந்த செங்கல்லை எடுத்து கண்ணன் முகத்தில் கடுமையாக தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். இதுகுறித்து பொதுமக்கள் எரியோடு காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கண்ணனை மீட்டு சிகிச்சைக்காக வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே கண்ணன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து எரியோடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆனந்தராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இடிந்து விழும் நிலையில் உள்ள துணை சுகாதார நிலையம், நியாய விலைக் கடை உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த கட்டடங்களை புதுப்பிக்க வேண்டும் என்றும் புதிதாக திறக்கப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் குலசேகரநல்லூர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் அடுத்த குலசேகரநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட காமாட்சிபுரம், தட்சிணாம்பள்ளம், கோணுலாம்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் 1500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் குலசேகரநல்லூரில் செயல்படும் துணை சுகாதார நிலையம், கிராம நிர்வாக அலுவலகம், அஞ்சலகம், சிறார்கள் பயிலும் அங்கன்வாடி மையம், பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கும் நியாய விலைக் கடை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை சார்ந்த கட்டிடங்கள் அனைத்தும் முற்றிலுமாக இடிந்துவிடும் நிலையில் உள்ளது. இந்த கட்டிடங்களில் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பணியாற்றும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தை 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உயர்கல்வித்துறை அமைச்சரும் திருவிடைமருதூர் சட்டமன்ற உறுப்பினருமான கோபி செழியன் அவசரமாக திறந்து வைத்துள்ள நிலையில் மின் இணைப்பு உள்ளிட்ட எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது. எனவே கிராமத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து பகுதிகளிலும் உள்ள அரசு துறை சார்ந்த அலுவலக கட்டிடங்களை புதுப்பிக்க வேண்டும் எனவும் புதிதாக திறக்கப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவண்ணாமலை தாலுகா திருப்பனந்தாள் ஊராட்சி ஒன்றியத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடைசி ஊராட்சியான குலசேகரநல்லூர் ஊராட்சியிலிருந்து நாங்கள் இதை பதிவு பண்ணுறோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் இந்த அரசு கட்டிடங்கள் அனைத்தும் இடிந்து விழுந்து பாழடைந்த நிலைமையில் இருந்தது. இதை நம்ம வெளியிட்டோம். அதன் பிறகு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த ஊராட்சி அருப்புக்கோட்டை அடுத்த கல்குறிச்சியில் தென் மண்டலத்திற்கான திமுக இளைஞரணி கூட்டம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் சாலை நெடுகிலும் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் ஏர்போர்ட் ரன்வே போல காட்சியளிக்கிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அடுத்த கல்குறிச்சியில் நாளை மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையின் ஓரமாக தென்மண்டல திமுக இளைஞரணி சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்நிலையில் அருப்புக்கோட்டையிலிருந்து நிகழ்ச்சி நடைபெறும் கல்குறிச்சி பகுதி வரை 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையின் இரு புறங்களிலும் வரிசையாக திமுக கொடிகள் நட்டு வைக்கப்பட்டு கொடிக்கம்பத்தில் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளது. இதனால் சாலை முழுவதும் ஏர்போர்ட் ரன்வே போல காட்சியளிக்கிறது. இதனை வாகன ஓட்டிகள் பிரமிப்புடன் பார்த்து செல்கின்றனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும். மலேசியாவால் இந்தியர்கள் நடத்திய நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. பட்ஜெட்டில் நமக்கு 0 கொடுத்த பாஜகவிற்கு தேர்தலில் அதையே திருப்பிக் கொடுப்போம். விருதுநகரில் நடைபெற்ற திமுக தென்மண்டல இளைஞரணி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. 2026-27 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு இடைக்கால நிதிநிலை அறிக்கை பிப்ரவரி 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவிப்பு. தென் தமிழ்நாட்டின் எஃகு மனிதர் முதலமைச்சர் ஸ்டாலின். விருதுநகரில் நடைபெற்ற மாநாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பெருமிதம். ஓ பன்னீர்செல்வம் தனித்து விடப்படவில்லை, எங்களுடன் தான் உள்ளார், கவலைப்பட வேண்டாம் என திருக்கோஷ்டியூரில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தகவல். சூடானில் வாகனங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தியதில் 8 குழந்தைகள் உள்பட 24 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.